எங்கள் வீட்டில் ஆடிப்பட்டத்தில் ஏற்கனவே இருந்த பழைய மண்கலவையிலே இன்னும் கொஞ்சம் தொழு உரம், மண்புழு உரம், உயிர் உரம்லாம் கலந்து நிறைய விதைங்கள்லாம் போட்டிருந்தேன். என்னென்ன விதைங்கன்னு சொன்னால் வெள்ளை கத்திரி, பச்சை வரி கத்திரி, இது மாதிரியான கத்திரி வெரைட்டிலாம் போட்டு விட்டுருந்தேன். கூடவே மயில் மாணிக்கம், அப்புறம் பைனாப்பிள் செடிங்களையும் போட்டு விட்டுருந்தேன். இந்த கத்திரி ரகம்லாம் இப்போ எல்லாமே பூ விட்டு காய் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அக்டோபர் மாதத்தில் இன்னும் கொஞ்சம் குளிர்கால காய்கறிகளையும் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கேன். என்னென்ன விதைங்கன்னு சொன்னால் பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், கேரட்டு, முட்டைக்கோசு, இந்த மாதிரியான விதைங்கள்லாம் வாங்கிட்டு போடலான்னு நினச்சின்னு இருக்கேன். கூடவே கொஞ்சம் பாலினேஷனுக்கு உதவுற மாதிரியான இந்த மேரிகோல்டு செடிங்களையும் வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் விதைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் கொக்கோபீட் கூட கலக்கிறதுக்கு மண் கிடையாது. நாங்கள் இருக்க ஏரியா பக்கம்லாம் எங்கே பார்த்தாலும் வீடு கட்டிட்டாங்க. எங்கேயோ ஒரு இடம் மட்டும் தான் காலி ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த இடத்துலையும் மண் ஒரே கருப்பு கலராக தான் இருக்குது. மண் கலக்கிறோம், செம்மண்ணாக கலக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் தேவையான மண்வெட்டி, சாக்கு கட்டுறதுக்கு சணல் கயிறு, இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு எங்கள் ஊரில் இருந்து உள்ளே இருக்கிற ஊரில் போயிட்டு செம்மண் எங்கே இருக்கோ அங்கே போய் எடுத்துன்னு வரலான்ட்டு இன்றைக்கி வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். எங்களுக்கு இது ஒரு பிக்னிக் மாதிரியாக கூட இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு வழியாக எங்கள் வீட்டிலேருந்து கிராமத்துக்கு போகிற ரோடு வழியாக நாங்கள் போனோம். அங்கே போகும்போது நாங்கள் என்னென்ன பார்த்தோம் வழியில், ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமைன்றதால, அதுவும் கால நேரம்ன்றதால ஊரே அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முழிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் வயலை ஒட்டா மாதிரி பச்சை பசேல்னு செடிங்களும் கொடிங்களும் இயற்கையாகவே வளர்ந்துருந்துச்சு. நம்ம பார்த்து வளர்க்குற செடிங்க கூட இந்த அளவுக்கு பச்சை பசேல்னு வளராது. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு செடி கொடிலையும் அதோட இலைங்களும் அதுங்க பூ பூத்திருக்க அழகையும் பார்க்கவே 10 கண்ணு பத்தாது. நடு வழியில ஒரு ஊர்ல கோவில் கூட இருந்துச்சு. அது எந்த கோயில்னுலாம் எனக்கு தெரியல சரியா. இந்த இடத்துலலாம் வெறும் முந்திரி காடா இருந்துச்சு. வழியில ஒரு இடத்துல ஊதா கலர்ல நிறைய பூலாம் பூத்துன்னு இருந்துச்சு. அழகா இருக்கேன்னு கிட்ட போயிட்டு இதெல்லாம் என்ன பூன்னு பார்த்தோம். நீங்களே பாருங்க என்ன செடி என்ன பூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஒரு ரயில்வே கேட்டும் வந்துச்சு. அதையும் தாண்டி தான் நாங்கள் போனோம். இந்த இடத்துலலாம் பச்சை பசேல்னு நிறைய ஆவாரம் செடிங்க இருந்துச்சு. இந்த ஆவாரம் செடிங்களும் அதில் கொத்து கொத்தா மஞ்சள்னு இந்த பூவுங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வரும்போது இதில் கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சுன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கினே இன்னும் கொஞ்சம் தூரம் போய்க்கினே இருந்தோம். நல்ல தார் ரோடு, முந்திரி காடுங்களுக்கு இடையில அங்கங்கே நல்ல காத்தோட்டமான ஒரு வீடு கொடுத்து வச்சவங்க இங்கே இருக்கிற ஜனங்க. இந்த இடத்துல ஒரு முந்திரி தோப்பு இருந்துச்சு. இதில் இருக்க மண் கலரு சும்மா செக்க செவேல்னு பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த முந்திரி தோப்புள்ள போய் பார்க்கலான்னு போனோம். இந்த மரம்லாம் இந்த செம்மண் பூமியில நல்லா செழிப்பா வளர்ந்துருந்துச்சு. ரொம்ப புல்லுலாம் வளராத களையெல்லாம் எடுத்து நல்லா வச்சிருந்தாங்க இந்த இடத்த. முந்திரி சீசன்லாம் இப்ப இல்லாதால இந்த மரத்தெல்லாம் காயெல்லாம் இல்ல. ஒரு நாளைக்கு பிக்னிக் மாதிரி இங்க கட்டி சோறுலாம் கட்டின்னு வந்து சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் தங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைச்சுனே இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தா வேலி உள்ள ஏதோ பயிர் இருக்க மாதிரி இருந்துச்சு. என்ன பயிர்னு கிட்ட போய் அதுக்குள்ள பார்த்தா கேழ்வரகு செடி வளர்ந்து நல்லா கை விரலுங்களை பூவாட்டம் மடக்கி வச்ச மாதிரி அழகா கேழ்வரகு விட்டுருந்துச்சு. இப்ப இருக்கிற பசங்களுக்கு இந்த கேவுரு செடிலாம் தெரியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். நாங்க சின்னத்துல எங்க கொல்லியில கேவுரு, கம்பு இதெல்லாம் பிஞ்சா இருக்கும் போதே அந்த பிஞ்சு கதுங்களை பறிச்சுன்னு வந்து உருவி கரும்பு சோலை போட்டு எரிய விட்டு அந்த அடுப்புல மண் சட்டியை வச்சு வறுத்து, இந்த மண் சட்டியை வரவு சட்டின்னு சொல்லுவாங்க. சூட்டோடைய கல் உரல்ல போட்டு உலக்கையால வச்சு குத்தி எங்க அம்மா எங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப இருக்கிற எந்த ஸ்நாக்ஸும் இது பக்கத்துல வர முடியாது. அப்படியே பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுல மூங்கில் மலார்ல படல் மாதிரி தட்டி கட்டி வச்சிருந்தாங்க. இந்த வீட்டுல குறைஞ்சது 10 மாடாவது வளர்த்துன்னு இருப்பாங்க. கூடவே நிறைய ஆடுங்களும் இருந்துச்சு. கோழிகளும் அங்கேயும் இங்கேயுமா மேய்ஞ்சி இருந்துச்சு. இவ்வளவையும் வச்சிருந்தாலும் அந்த வீட்டுல கொஞ்சம் கூட குப்பையாவோ பராமரிப்பு இல்லாதையே இல்லை. சின்னதா இருக்க நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி இருக்க 2-3 பேருக்கு ஆக்கி சாப்பிடவே நமக்கு கஷ்டமா இருக்கு. இத்தனையும் பராமரிச்சு எப்படி இந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்காங்கன்றத நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ரோட்டோரத்துல இருந்த இந்த ஆலமரத்துல இருந்த விழுதுங்கள்ல நிறைய மூட்டையா கட்டி தொங்க விட்டு இருந்தாங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டா அதோட உறுப்பு எல்லாத்தையும் அந்த மாடே சாப்பிட்டு பால் கறக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவனமா எடுத்து மூட்டையா கட்டி மரத்துல கட்டி விட்டு வர சொல்லுவாங்க எங்க தம்பிங்களை, எங்க அம்மா. அது மாதிரியான மூட்டைங்களா தான் இருக்கும் இந்த மூட்டைங்களான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மூங்கில் மரம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப பெருசாவும் உயரமாவும் இருக்குது. மூங்கில் மரம் இருந்தாவே பாம்புங்க நிறைய இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரோட்டுக்கு 2 பக்கமும் இருக்க இந்த எல்லா சின்ன மரங்களுக்கு கூட பிளாக் கலர்ல பெயிண்ட் அடிச்சு நம்பர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வழியில இந்த இடத்துல நிறைய புதர் செடிங்கெல்லாம் இருந்துச்சு. அதுல நிறைய பூவுங்க, இலைங்களுக்கு வெள்ளை போர்வை போத்தனா மாதிரி நிறைய பூத்து இருந்துச்சு. நம்ம வீட்டுலலாம் எப்படிதான் பார்த்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்தாலும் இந்த அளவு சூப்பரா பூத்துருக்குமான்றது சந்தேகம்தான். இந்த மாதிரி காட்டு செடிங்க கவனிப்பார் இல்லாம இப்படி பூத்து இருக்கிறத பார்த்தா இயற்கைக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்றது தெரியுது. அப்படியே போனா பக்கத்துல ஒரு ஏரி இருந்துச்சு. அதுல 2 பேர் மண் எடுத்துன்னு இருந்தாங்க. அவங்க கிட்ட மெதுவா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம். மண் எடுக்க வந்தீங்களா?
இந்த மண்ணில் செடி நல்லா வளருமா? ஆ, இந்த ஊரா நீங்கள்? இந்த ஊரான்றேன். அடுப்பு முழுவமா இது எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இதுவா? அது மேலே இருக்கிறது? மேலே இருக்க செடி வைக்க நல்லா இருக்குமா? அது மேலே இருக்கிறது என்ன ஒரு விருதாலம் தான். விருதாலமா? ம். இது அடுப்பு முழு களிமண் மாதிரி இது வருமா? அது நல்லா சிமெண்ட் நைஸில் இருக்கிற மாதிரி இது மண் இருக்கும், கீழே சேட மண். அது செடி வைக்க வருமா? அது செடி வைக்கிறதுக்காக இங்கேருந்து அள்ளி போட்டது தானே அது? ஆமாம். அப்போ அது வருமா? வரும். அது எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எந்த ஊர்? நம்பூர் கோட்டையாங்க. நம்பூர் கோட்டையாரி இங்கேருந்து அங்கே வந்து திலிகா நகரில் இறந்து போனோம். லட்சுமி ராமலிங்கம் அவன் மௌனம் அங்கே இருக்கான் உள்ள மணிகண்டன். சரி இந்த இங்கே இருக்கும் அவன் வீடு. சரி. கடைசியாக அந்த தாத்தா சொன்ன மாதிரி ஏரிக்கரை மோட்டில் இருக்க மண்ணை மண்வெட்டியால் வெட்டி இந்த சாக்கில் நிரப்பி நல்லா கட்டிட்டு எங்கள் வண்டியில் ஏற்றி வச்சுக்கணும். அப்படியே பக்கத்தில் ஒரு செடி ஒன்று மண்ணில் பதிஞ்சிட்டு இருந்துச்சு. அதில் ப்ளூ கலரில் பூ பூத்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக இந்த மூட்டைங்களை எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துக்கு எடுத்துன்னு வந்து சேர்த்தோம். ஒரு வாரம் இதை ஆற விட்டு இது கூட மக்கின தொழு உரம், கொக்கோப்பிட்டு, மண்புழு உரம் இது மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து பழைய மண் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு எல்லா க்ரோ பேக்லையும் இந்த புது மண் கலவையை மறுபடியும் போட்டு விட்டுக்கிறேன். இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி குளிர்கால காய்கறிகளை நான் எப்படி விதைச்சேன், அதோட செடியோட வளர்ச்சிகள்லாம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் எல்லா செடியிலேருந்து கிடைக்கிற அறுவடையும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இயற்கையை நேசிப்போம்.